சரவணபவ. என் அன்பு பிள்ளையே, நிலையற்ற ஒரு வருமானத்தில் நடத்தக்கூடிய வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் அச்சத்தால் ஒரு நிலையான வருமானமோ அல்லது கூடுதலான வருமானமோ கிடைத்தால் உனக்கு உதவியாக இருக்கும் என்று நினைத்து நீ சில முயற்சிகளை எடுக்கின்றாய். அது நிச்சயம் வெற்றியை தரும். நீ கேட்ட பணம் உன் கைகளில் வந்து சேரும். உன்னுடைய நேர்மறையான முயற்சிகள் நிச்சயம் வெற்றி தரும். நிறைவான செல்வம் பெற்று நீ வாழ நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். இருளைக் கண்டு மிரளாதே. வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான். இன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை, துன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை. கடினமான காலங்களில் நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கவே வருகிறது என்பதை உணர்ந்தாலே போதும், மனம் சீராகும். என் பிள்ளையே, உடல் அலைச்சல் மன உளைச்சல் உனக்கு ஏற்பட்டிருக்கலாம். வாழ்வின் பாதையில் மாறி மாறி வரும் நிகழ்வுகளால் உன் பயணத்தில் இவைகள் நிகழும். ஆனாலும் உன் பாதுகாப்பை உறுதி செய்பவன் நானே. என் நாமம் உச்சரிக்கும் உனக்கு ஒன்றும் ஆகாது. உன்னை சுற்றி எதிர்மறை அதிகமாகும்போது நீ கூடுதலாக கொஞ்சம் தியானம் செய்ய வேண்டும். ஓம் சரவணபவ மந்திரத்தை கொஞ்சம் கூடுதலாக உச்சரிக்க வேண்டும். நீ என்றும் என் பாதுகாப்பு வளையத்தில் உள்ளாய். அச்சமின்றி முன்னேறு, நான் துணையாக இருப்பேன். என் பிள்ளையே, உன் விரலே உன் கண்ணை குத்தியது போல்தான் உன்னோடு இருப்பவர்கள் உன்னிடம் நடந்து கொள்கிறார்கள். அன்பாக இருக்கும் போது ஒருவிதமாகவும் ஆத்திரத்தில் ஒரு முகமாகவும் இரு முகமூடியிட்டு நடக்கிறார்கள். வெளுத்ததெல்லாம் பால் என்பது போல் நீ அவர்களை ஒவ்வொரு முறையும் நம்பி ஏமாறுகிறாய். மனிதர்களின் மீது அதீத அன்பு மற்றும் பற்றினால் நீ ஏற்கனவே பட்ட துன்பங்கள் ஏராளம். கிடைக்கும் நேரத்தில் என் நாமத்தை ஜபித்து உனக்குள் என்னை தேட முயற்சி செய். உன் மனம் அமைதி அடையும், நிம்மதி அதிகரிக்கும். கடமை வேறு, அதீத பற்று வேறு, இரண்டுக்கும் இடையே வேறுபாடு உண்டு. நீ யாருக்காக எல்லாத்தையும் இழக்கிறாயோ, நீ யாருக்காக எல்லாத்தையும் செய்கிறாயோ, அவர்கள் வாழ்க்கையில் ஒரு கட்டத்திற்கு மேல் உன்னை ஒரு மனிதனாக கூட மதிக்க மாட்டார்கள். உனக்கென்று அவர்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன சந்தோஷத்தையும் விட்டு தரமாட்டார்கள். நீ எதிர்பார்த்து போன இடத்தில் உனக்கானது கிடைக்கவில்லை என்றால் நீ எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உனக்கு உதவி கிடைக்கும். நான் கிடைக்கச் செய்வேன். உன் மனதில் நினைக்கும் ஒரு சில விஷயம் நடக்க வேண்டும் என என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். அதில் ஏன் இவ்வளவு தாமதம் என்று என்னிடம் கோபித்தும் கொள்கிறாய். உனக்கான நிலையான வேலை கிடைக்க வேண்டிய தருணம் இது. நீ முறையாக அதில் கவனம் செலுத்தி பயன்படுத்திக்கொள். பிறகு நீ கேட்ட அந்த நல்ல விஷயம் விரைவில் நடக்க செய்வேன். என் அன்பு பிள்ளையே, என்னிடம் அனைவரும் கேட்பது ஒரே கேள்விதான். கெட்டவன் நல்லா சந்தோஷமாகத்தான் இருக்கான், அவன் இன்னும் எத்தனை குடியே கெடுப்பான்னு தெரியலையே. கடவுளுக்கு கண்ணு இருக்கா இல்லையா? அதற்கான சரியான பதில், இவன் கேடுகெட்டவன்தான். இவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு கூட நல்லது செய்ய மாட்டான். ஆனால் இவன் முன்னோர்கள் நல்லவர்கள். அவர்களுடைய புண்ணியத்தால் இவன் இந்த ஆட்டம் போடுகிறான். இவனுக்கு இருக்கும் அதிகாரத்தாலும் செல்வாக்கினாலும் பண பலத்தாலும் 8 கிரகங்களையும் பரிகாரம் செய்து சாந்திப்படுத்தி விடுவான். இவன் வாழ்நாளில் சனி திசையில் மாட்டினான் என்றால் நாம் ஏன் இந்த பூமியில் பிறந்தோம் என்று யோசிக்க வைப்பார். அப்படி இல்லை என்றால் இவன் வாழ்நாள் முடிந்து இவன் இரத்த சம்பந்தம் உள்ளவர்களிடம் இவனுடைய பாவங்கள் சென்று விடும். இதில் முதலில் மூத்த வாரிசு தலையில் வைப்பான். அவன் நல்லவனாக இருப்பான். அவன் கதறுவான், நான் எந்த தப்பும் செய்யவில்லை, எனக்கு ஏன் இப்படி நடக்கிறது என்று. கோபத்தில் சனி அடிக்கும் ஒரு அடியை கூட யாராலும் தாங்க முடியாது. ஏன் பயப்படுகிறாய்? தைரியமாக இரு. என்னை விரும்பி என்னையே நம்பி இருக்கும் பக்தர்களின் மீது எப்போதும் என் கவனமும் கண்காணிப்பும் இருந்து கொண்டே இருக்கும். அச்சத்தை தவிர். என் அன்பு பிள்ளையே, நீ அமைதி இல்லாமல் குழப்பத்தில் இருக்கும் நேரத்தில் என் அருகே அமர்ந்து என் கண்களை பார்த்து பேசு. உன் மனதில் அதற்கான பதிலை நான் கூறுவேன். போகும் இடமும் தெரியாது, செல்லும் வழியும் தெரியாது. வாழ்க்கை என்னும் இந்த அடர்ந்த காட்டில் செய்வதறியாது கண்கலங்கி நிற்கும் உனக்கு நல்ல வழி கிடைத்திட நான் உன்னுடனே வருவேன். நான் உன்னை காப்பேன். என் அன்பு பிள்ளையே, காலை எழுந்தவுடன் ஒவ்வொன்றையும் நினைத்து கவலைப்பட்டால் கவலைக்கு முடிவு வருவதில்லை. நேற்று நடந்த ஒன்று நேற்றோடு முடிந்தது. அதை பற்றி இன்று நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய கடமைகள் செய்வதற்கு உள்ளன. அதன் மீது கவனம் செலுத்து. கவலைகள் உன் நேரத்தை எடுத்துக்கொள்ளும். அதற்கு இடம் கொடுக்காதே. நீ தவறாமல் தீபம் ஏற்று. நான் உனக்காக வருவேன். ஞான ஒளியால் உன் எண்ணம் தூய்மை பெறும். கடமை சரியாக செய்தும் தோற்றது போல் தோன்றுவது தற்காலிகமே. முருகன் சொல்கிறேன், நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய். எவ்வித கஷ்டங்கள் வந்தாலும் கவலைப்படாமல் பொறுமையாக உன் வேலையை பார். உன் கஷ்டங்களை தவிடு பொடியாக நான் ஆக்கிவிடுகிறேன். பயப்படாதே. நீ நினைப்பது போல் எதுவும் தவறாக நடக்காது. நீ இவ்வளவு நாள் கேட்ட விஷயம் இன்னும் ஓரிரு தினங்களில் நிறைவேறும்.
என் அன்பு பிள்ளையே, நீ கேட்ட விடுதலையை நான் தரவில்லைதான். ஆனால் உன்னை நானும் கைவிடவில்லையே பிள்ளையே. வினைகள் தீர்ந்தது போல தெரிகிறது, ஆனால் மீண்டும் வருகிறதே என்று குழம்பாதே. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம். திருமண உறவில் உள்ள கர்மாவை தீர்க்க திருமணத்திற்கு பின்புதானே தீர்க்க முடியும். பிள்ளை உறவில் உள்ள கர்மாவை தீர்க்க பிள்ளை பெற்ற பின்புதானே அந்த கர்மாவை நீ இனம் கண்டு தீர்க்க முடியும். எல்லா வினையும் ஒரே நேரத்தில் வந்து முடியாது, புரிந்துகொள். ஆனால் என் இருப்பு உன்னோடு இருப்பதை உணர்ந்தபின் இந்த கர்ம வினைகளை நீ கடப்பது எளிது. புரிதலோடு ஞானத்தோடு உன்னால் கடக்க முடியும். 1000 கேள்விகள் உனக்குள் ஓடிக்கொண்டிருக்க அவற்றிற்கெல்லாம் ஒரே விடையால் பதில் சொல்ல முடியுமா என்று ஒரு பதிலை தேடுகிறாய். உன்னால் ஒரே பதிலில் சொல்ல முடியும். ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை, அதற்கு நீ விடை கண்டுபிடித்துவிட்டால் அந்த 1000 கேள்விகளும் காணாமல் போய்விடும். உன்னுடைய அந்த முக்கியமான பிரச்சனைக்கு விடை கிடைக்கும். உன் மனதை வருத்தும் அத்தனை கேள்விகளும் மறையும். இன்று உனக்கு சில நல்ல அறிகுறிகள் தென்படும். அது உன் மனதிற்கு மகிழ்ச்சி தரும். உன் வாழ்வில் மீண்டும் ஒருமுறை ஒளி வருகிறது. இருள் விலகும். இதற்கு மேல் கஷ்டப்பட எதுவும் இல்லை என்ற நிலையில் நீ இருக்கிறாய் என்று அறிவேன். என் பிள்ளையான உன்னை அப்படியே விட்டுவிடுவேனா? இந்த அப்பன், கவலையை விடு, நான் வந்துவிட்டேன் உன்னை காக்க. காரணமில்லாமல் நான் வலிகளை தரமாட்டேன். வலிகளை தந்தாலும் வழிகாட்டாமல் விடமாட்டேன். உளிப்பட்ட கல் சிலையாவது போல் வலி கொண்ட மனம் வலிமை பெறும். நம்பிக்கையோடு செயல்படு, நல்லதே நடக்கும். வாழ்க்கையே முடிந்துவிட்டது என எண்ணிவிடாதே. நீ செல்ல ஏதோ ஒரு புது வழி தோன்றும். நம்பிக்கையும் முயற்சியையும் கைவிடாதே. புது மாற்றத்தை கண்டிப்பாக தெரியப்படுத்துவேன். உன் வாழ்க்கையில் என் துணை எப்போதும் இருக்கும் குழந்தையே. நம்பிக்கை இழக்காதே, எல்லாம் நன்மைக்கே. தடங்களுக்கு என்றும் வருந்தாதே, அதிலும் ஏதாவது நன்மை இருக்கும் என்ற நம்பிக்கையோடு செயல்படு. கவலை கொள்ளாதே, இந்நிலை கூடிய விரைவில் மாறும். நான் மாற்றுவேன். இறைவன் நமக்கு எதுவும் கொடுக்கவில்லை என்று சொல்லாதே. பல சமயங்களில் உனக்கு வருகின்ற பெரிய ஆபத்திலிருந்து உன்னை காத்து உனக்கு துணையாக இருக்கிறேன். உன் விதி இப்படித்தான் என சொன்னவர்களுக்கு சத்தமிட்டு சொல். உன்னுடன் இருப்பது நான் முருகன் என்று. இந்த முருகன் விதியையும் மாற்றுவேன். உன்னை மகிழ்ச்சியின் உச்சிக்கு கொண்டு செல்வேன். என் அன்பு பிள்ளையே, உன் கைகளிலிருந்து நிற்காமல் ஓடிய பணம் இனி கொஞ்சமாக சேமிப்பாக உயரும். உன்னிடம் செல்வம் சேர்வதற்காக உனக்கு இருந்த தடைகள் நீங்கும். சில கர்மவினைகளை நீ அனுபவித்து முடித்துவிட்டாய். நீ என்னிடம் கேட்டாய் அல்லவா, எப்போது என் நிலைமை மாறும் என்று. இப்போது அதற்கான வாய்ப்பு வரும். நீ ஞானத்தோடு இருந்து உழைக்கும் பணத்தில் கொஞ்சமாக சேமித்து உன் சேமிப்பை உயர்த்த போகிறாய். நல்லதே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு பொறுப்பு நானே. கஷ்டங்களை கொடுக்க தெரிந்த எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க தெரியாதா என்ன? என் வேலைகளை பொறுத்திருந்து பார், அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றுகிறேன். என் பிள்ளையே, கடைசி நிமிடத்தில் கூட இங்கு எதுவும் மாறலாம். எனவே எதையும் மனதில் சுமந்து கொண்டு வருத்தப்பட தேவையில்லை. நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எதிராக இருப்பவர்கள் என்னதான் ஆட்டம் ஆடி உன்னை ஆட்டம் காண வைத்தாலும் இறுதியில் நான் ஆடும் ஆட்டத்தில் அனைத்தும் மாறிவிடும். எனவே பிள்ளையே, நீ எதற்கும் கவலையின்றி வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்து நடத்து. படிப்படியாக முன்னேற்றம் தொடரும். என் அன்பு பிள்ளையே, உன்னை கண்ணுக்குள் வைத்து காக்க நான் இருக்கிறேன். நீ கண்ணீர் விடுவதை விடுத்து என் மீது முழு நம்பிக்கை வை. உன் வலி நிறைந்த வாழ்வை நிறைவான நிம்மதியான வாழ்வாக நான் மாற்றுகிறேன். என் பார்வைப்பட்ட இந்த நொடி முதல் நீ ஆசைப்படும் வாழ்க்கை உனக்கு ஆரம்பமாகும் நேரம் கூடிவிட்டது. பேரதிர்ஷ்டம் தேடி வரும். இனி எல்லாம் சுகமே. என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றிவிட்டேன். இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கும். சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கும். என் ஆசீர்வாதம் என்றும் உனக்கு உண்டு.